மகாராஜா சைனாவில் ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 டே 2 எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நேற்று 2வது நாளுமே ஒரு சரியான கலெக்ஷன், இன்றைக்கி 3வது நாள் பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 2 நாள் ப்ரீமியர் டேவும் சேர்த்து எவ்வளோ சைனாவில் இதுவரை கலெக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்ப்போமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் புஷ்பா 2 அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரையும் பெருசாக எல்லா இடத்துலையும் அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஓப்பன் ஆகலை. தமிழ்நாட்டில் சில இடங்கள் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாலே பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் சில இடத்துல ஓப்பன் ஆகலை. ஸோ இது வரையும் ஓப்பன் ஆன வரையும் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் சொர்க்கவாசல் இந்த படம் படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த மழையில் இந்த படம் எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். நேற்று மழையாக இருந்தாலுமே எல்லா இடத்துலையுமே தேட்டர் ஓப்பன் இல்லாமல் இல்லை. ஸோ நல்ல கலெக்ஷன் நிறையா படத்துக்கு வந்திருக்கு. முக்கியமாக அமரனுக்கு நேற்றுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் சில படங்கள் முக்கியமாக ஹிந்தி திரைப்படங்கள் அது எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் 3 ரீரிலீஸ் திரைப்படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். ஒன்று கரண் அர்ஜுன் அப்படிங்கிற ஹிந்தி படம், கல்ஹோ நாஹோ அப்படிங்கிற ஹிந்தி படம், அது சில நாட்களாக ஓடிட்டுருக்கு. அந்த படங்களோட வசூல் எவ்வளோ. அப்புறம் குணா ரீரிலீஸ் அந்த படம் சில இடங்கள் தான், ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் இருக்குது. அதில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று புயல் மழை சும்மா வேறு லெவலில் மழை அடித்து ஊற்றிடுச்சுங்க. இதுலேயும் சில பேர் எங்கேயா வீடியோ இல்லையா, இந்த மாதிரி நம்மளுக்கு மழை புயல் இதெல்லாம் இருக்குது, கரண்ட் இல்லை அப்படின்னா உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சுன்னா கமெண்ட் போடுறாங்க. சரி, அதை ஓகே விடுங்க. நேற்று நம்ம வீடியோ போடல. ஸோ முந்தானத்து வீடியோவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். செகண்ட் ரூல், கொள்வேன்னு மிரட்டக்கூடாது. நோ அன்வான்டட் ஸ்கேன். ஏன்னா காலங்காலம் மக்கள் படம் பார்த்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆமாங்க, சூதுகவும் தான். சூதுகவும்ல எப்படி கிட்னாப் பண்ணணும், அதில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் மீதி பேருக்கு கிளாஸ் எடுப்பார். அதுதான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவன் ஸ்ரீனிவாசன், அரவிந்த், ஃபைசல் அலி அப்படிங்கிறவர், சக்தி எடிட்ஸ், அப்புறம் அரஃபத் கான். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்களுக்கான ஒரு படம் மோனா 2. மோனா படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது நாள் இந்தியாவில் 4,25,00,000 சரியான கலெக்ஷன். டோட்டலாக இது வரையும் 7,67,00,000 2 நாளில் இந்தியாவில் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $192 மில்லியன் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது யூஎஸ்ஏல இந்த படம் 25ஆம் தேதியே ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ 1,600 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. $150 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்புறம் ஜீப்ரா அப்படிங்கிற படத்தோட டே 9 ஆந்திரா தெலுங்கானாவில் 29 லட்சம், வேர்ல்டு வைடு 33 லட்சம். ஸோ டோட்டலாக 6,88 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 7,75 லட்சம். அப்புறம் பைரதி ரணகள் இந்த படத்தோட டே 16 கர்நாடகாவில் 53 லட்சம், வேர்ல்டு வைடு 89 லட்சம். தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் சில லட்சங்கள், அதாவது ஒரு 3-4 லட்சம்னு வைங்களேன். ஆனால் ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் தெலுங்கு லாங்குவேஜில் ஒரு 20 லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 18,78 லட்சமும், வேர்ல்டு வைடு 21,87 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். சூக்ஷம தர்ஷினி இந்த படத்தோட டே 9 கேரளாவில் 2,60 லட்சம், வேர்ல்டு வைடு 3,80 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 19,97 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 33,17 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு இந்த படம். அப்புறம் சிங்கம் அகைன் இந்த படத்தோட 30வது நாள் வசூல் இந்தியாவில் 1,15 லட்சம், வேர்ல்டு வைடு 1,23 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 293,83 லட்சமும், வேர்ல்டு வைடு 368,87 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 30 நாளில். புல்புலையா 3 இந்த படத்தோட 30வது நாள் வசூல் இந்தியாவில் 3,10 லட்சம், வேர்ல்டு வைடு 3,22 லட்சம். ஸோ டோட்டலாக 304,36 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 387,19 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 30 நாளில். அப்புறம் சபர்மதி ரிப்போர்ட் இந்த படத்தோட டே 16 இந்தியாவில் 2 கோடி, வேர்ல்டு வைடு 2,10 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 30,04 லட்சமும், வேர்ல்டு வைடு 32,66 லட்சம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு பயங்கர இன்க்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அது நேற்றுமே நடந்திருக்கு, இன்றைக்குமே நடக்கும் அப்படின்னு நம்பலாம்.
அப்புறம் ஹிந்தியில் வந்து 2 ரீரிலீஸ் திரைப்படங்கள். கரண் அர்ஜுன் அப்படிங்கிற படம் ஒரு சரியான படம். இந்தியாவில் வந்து 9 நாளில் இந்த படம் வந்து 22ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1,68,00,000 இதுவரையும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல வசூல் தான். கல் ஹோ நா ஹோ அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் இது வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நவம்பர் 15. இந்தியாவில் இதுவரையும் 16 நாளில் இந்த படம் 4,18,00,000 இதுவுமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் தமிழில் சொர்க்கவாசல் அப்படிங்கிற ஒரு படம் டே 2. ஸோ ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. டே 2 டே 1மே ஒரு நல்ல வசூல். நேற்று டே 2 பார்த்திங்க அப்படின்னா மழையிலையுமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களோட படம் ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்து நல்ல கலெக்ஷனுமே ஆக்சுவலாக வந்துகிட்டு இருக்கு. நேற்று டே 2 தமிழ்நாட்டில் 88,00,000, வேர்ல்டு வைடு 1,15,00,000. ஸோ டோட்டலாக 2,16,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2,67,00,000. பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 15 கோடி. ஸோ ஒரு நல்ல வசூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறது. ஏன்னா மழை, வெள்ளம், புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை தாண்டி நிறையா தேட்டரில் படம் ஓடல, நிறையா தேட்டர் க்ளோஸ்னு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. அதை தாண்டி வசூல் வந்திருக்குங்கிறது பெரிய விஷயம் தான். அப்புறம் குணா ரீரிலீஸ் இந்தியாவில் வந்து 2 நாளும் சேர்த்து 11 லட்சம், ரொம்ப கம்மியான ஷோஸ் தான். அதில் ஒரு நல்ல ஆக்குபன்சியில் ஒரு 11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓகே, நல்ல ரிப்போர்ட்டு தான் வந்திருக்கு. அப்புறம் அமரன் திரைப்படத்தோட 31 நாள் வசூல் தமிழ்நாட்டில் 58 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 40 லட்சம், கர்நாடகாவில் 30 லட்சம், கேரளாவில் 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 1,77,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 31வது நாள். ஸோ அப்புறம் டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 157,35,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 48,32,00,000, கர்நாடகாவில் 24,88,00,000, கேரளாவில் 12,75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,72,00,000, ஓவர்சீஸில் 86,83,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 335,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் வருது. ஸோ ஆனாலுமே இது நெட்ஃப்ளிக்ஸில் வந்தாலுமே ஓடிட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ கலெக்ஷன், அதாவது தமிழ்நாட்டில் 50 லட்சம் இல்லைனாலும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் தொடர்ந்து வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். அப்புறம் புஷ்பா 2 படத்தோட ப்ரீ சேல் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அட்வான்ஸ் புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 9 லட்சம், ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் 2,40,00,000. இதில் கரெக்டாக ஆந்திராவில் இந்த படம் வந்து சுத்தமாக புக்கிங் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது தெலுங்கானாவோட டோட்டல் கலெக்ஷன். அப்புறம் கர்நாடகாவில் 2,96,00,000, கேரளாவில் 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் முக்கியமாக மகாராஷ்டிரா அந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் இது பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு 8,63,00,000, ஓவர்சீஸில் 26,32,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இப்போவே 40,59,00,000. டே 1 இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணப்படுதுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா டே 1 ஒரு மேக்ஸிமம் 250 கிட்ட போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த படத்துக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, இந்த படத்துக்கு உண்மையிலே அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதெல்லாம் விடுங்க, தமிழ்நாட்டில் இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணால் தான் இந்த படம் ஒரு வெற்றி படம். இந்த படம் ஓப்பனிங் டே தமிழ்நாட்டில் எவ்வளோ வசூல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இந்த படம் குறைஞ்சது தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி ஓப்பனிங் இருந்தால் தான் இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி முதல் நாள் ஒரு 3 கோடி 4 கோடிலாம் வசூல் பண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் புஷ்பா 2 எங்கெல்லாம் நல்லா புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது ஃபுல்லாகவே நார்த் இந்தியாவில் தான் பெரிய அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னுமே ஃபுல் ஃப்ளெஜாக ஓப்பன் ஆகலை. ஃபுல் ஃப்ளெஜாக ஓப்பன் ஆகும்போது இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா இந்திய மொத்த திரைப்படங்களோட அட்வான்ஸ் புக்கிங்கோட அந்த ஃபைனல் ப்ரீசேல் நம்பரை வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற நாட்கள் தான் முக்கியமாக நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி புக்கிங் ஃபுல் ஃப்ளெஜ் ஓப்பன் ஆனோன்னு வரும் அப்படிங்கிறது. அப்புறம் மகாராஜா சைனாவில் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 2 நேற்று வந்து சைனாவில் 7.89 மில்லியன் சைனீஸ் யுவான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். யுவானா கரெக்டு தான். சரி, ஓகே, அது தப்பாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு காசுக்கு 9,21,00,000. ஸோ டோட்டலாக சைனாவில் 16.48 மில்லியன் சைனீஸ் கரன்சி, நம்ம ஒரு காசுக்கு 19,22,00,000. ஒரு நல்ல ரிப்போர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி எந்த அளவுக்கு நான் பார்த்த வரையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கே நம்ம ஒரு காசுக்கு நான் பார்த்த இந்த 3 மணி வரையுமே ஒரு 6 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 10+ crore இல்லை 12+ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சைனாவை பொறுத்தவரையும் ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே கலெக்ஷனை பண்ணி அப்படியே தூக்கிட்டு போகிற ஒரு ரீஜன் கிடையாது. சைனாவை பொறுத்தவரையும் லாங் ரன் போகும். ஒரு 30வது நாள், 40வது நாள், 50வது நாளுமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கும். அங்கே தேட்ரு மட்டும்தான் மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு.
ஸோ அதனால் கண்டிப்பாக படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் பிக்கப் ஆகும். ரெண்டாவது, இந்த படத்தோட ஒரு பிரச்சனை, இந்த படம் தமிழில் இருக்குது, சைனீஸு சப்டைட்டில் தான் போடுறாங்க. இது டைரக்ட் சைனீஸ் டப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி தங்கல் மாதிரிலாம் இது வந்து ஒரு டைரக்ட் சைனீஸ் டப்பு கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு சின்ன குறையாக இருக்கும், அதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இதை தாண்டி மகாராஜா வந்து ஜப்பான்லேயுமே இப்போ ரிலீஸ் ஆக போதான். ஜப்பான்லேயுமே மேபி இது படம் வந்து ஒரு பெரிய கலக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் ஒரு நெருடலாக இருக்குது எனக்கு. என்னென்னா, ஏன்னா இப்படி ஒரு மகாராஜா மாதிரி ஒரு படம் பண்ணி அந்த ஹீரோ அப்படிங்கிறவர் இந்த நேரத்தில் அப்படியே மக்கள் கொண்டாடுற ஒரு இடத்துல இருக்கணும். ஆனால் என்னமோ பிக் பாஸில் ஒரு வந்து குறிப்பிட்ட சில பேரை வந்து திட்டாரு, அவங்களுக்கு எதிராக இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இது ஒரு மாதிரி போகுது, ஒரு மாதிரி நல்லா இல்லை. எனக்கு வந்து நான் பிக் பாஸை பற்றி இதில் இழுத்துட்டு வரணும்னு நான் நினைக்கல. ஆனால் மகாராஜாவை சைனாலேயோ ஜப்பான்லையோ ரிலீஸ் பண்ணும்போது விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆக்டரு கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தமிழோட ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிம் இதுவாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கும்போது அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணியிருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அவரை கொண்டாடணும். ஆனால் இந்த நேரத்தில் என்னென்னா இவங்கெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, ஒரு பக்கம் அது ஒரு நெருடலாக இருக்குது. இருந்தாலும் மகாராஜா லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது இல்லாமல் அமரன் ஒரு பக்கம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. சொர்க்கவாசல் நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு இந்த மழையிலையுமே. கங்குவா சுத்தமாக கலெக்ஷன் இல்லை, நான் அதனால் அதை எடுத்துட்டேன். இது இல்லாமல் சொர்க்கவாசல் கூட சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, அதோட கலெக்ஷனை சொல்லலாமா வேணாமாங்கிறதே ஒரு பக்கம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. உண்மையிலே அந்த படத்தோட கலெக்ஷன் கம்மியாக அந்த 1000, 60,000, 70,000 வசூல் பண்ணாலும், லட்சங்களில் வசூல் பண்ணாலும் உங்களுக்கு ஓகேவா அதை போடுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாளைக்கு வீடியோவில் நான் போட்டுடுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.